பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லைங்க வச்சு காமிக்கிறதுக்கு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஆனியன் இது வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டேபிளில் நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வைக்கலாங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்மளுக்கு அழகாக இப்படி வரும். பாருங்கள், இது வந்து நீங்கள் நல்லா பெரிய பேஸ்கெட்டாக போடலாம். நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இது வந்து பூஜா ரூமுக்கு பண்ணுற மாதிரி போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டாக போடணுன்னாலும் சரி, வெஜிடபிள் பேஸ்கெட்டாக போடணுன்னாலும் சரி, இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து இன்னும் நீங்கள் இந்த அளவுக்கு ரவுண்ட்ஸ் போடலாம். அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இதில் ஃப்ரூட்ஸை எல்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து இது வந்து பூஜா ரூமுக்காக பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பாருங்கள். பாருங்கள், நான் பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். சின்னதாக நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சாமிக்கிட்ட வைக்கும்போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிறதுனா நல்லா பெரிய பேஸ்கெட்டாக போடுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு பூஜா ரூமுக்குனா இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்டாக போடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளுக்கு வேண்டாங்க. அதுக்குள்ளே கடகடன்னு போட்டுடலாம். பெரிய சைஸ் போடுறதுனாவே நம்மளுக்கு 1 hour இருந்தால் போதும். அதே மாதிரி இது போட்டு நீங்கள் டிஸ்பிளேயில் வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது நல்லா சேல்ஸும் ஆகும். பார்த்தாவே அழகாக இருக்கும். நீங்கள் டீபாய் மேலே டைனிங் டேபிள் மேலேலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களே பார்த்துட்டு நல்லா இருந்தால் நம்மக்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் இது உங்களுக்கு நல்லா மூவ் ஆகும். ஓகேங்களா? மெயினாக வந்துட்டு நம்ம த்ரெட்டில் போடுறத விட இந்த மாதிரி ஒயரில் போட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க. ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம கேரி பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிஃபாக இருக்கும். த்ரெட்டில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து த்ரெட்லையும் எப்படி ஸ்டிஃபாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிள் இல்லாட்டி ஃப்ரூட் பேஸ்கெட் போடுறதுனா பெரிய சைஸாக போடுங்க. போட்டு உங்கள் ஒர்க்கை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு கற்றுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக இன்னும் டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் இதை மாதிரி பல டிசைன்ஸ் நீங்களும் போட்டு பழகுங்க. நான் வந்து க்ரோஸா ஒயர் யூஸ் பண்ணி தான் இது போட்டிருக்கேன். நீங்களும் க்ரோஸா ஒயர் யூஸ் பண்ணியே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.